ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கிங்டம். ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன தகவல் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூனிட் 4 இந்தியன் பாலிட்டிக்கான ஒரு வேர் டு ஸ்டடி. ஓகேவா? ஸோ எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணணும், என்னென்ன லெசன்ஸ் வந்து நம்ம ரொம்ப வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கணும், எதுக்கு வந்து அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எதில் வந்து அதிகமான கேள்விகள் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு டீட்டெயில்டாக இந்தியன் பாலிட்டி யூனிட் 4 பற்றின ஒரு டீட்டெயில்டான ஒரு அனாலிசிஸ் தான் வந்து கொடுக்க போகிறோம். சரியா? ஸோ எத்தனை நாளில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டீட்டெயில்டு அனலைசிஸ் வீடியோவாக தான் இது இருக்கும். ஸோ ஆல்ரெடி யூனிட் 3 ஹிஸ்ட்ரிக்கான வேர் டு ஸ்டடி வந்து இதுக்கு முன்னாடி நம்ம போட்டிருக்கோம். ஸோ அதை பார்க்காதவங்க அதையும் பார்த்துட்டு இதை பாருங்கள். ஏன்னா அதில் நிறையா இம்பார்ட்டண்டான நியூஸஸ் வந்து சொல்லியிருக்கோம். இம்பார்ட்டண்டான தகவல்கள் அதில் நிறையா சொல்லியிருக்கோம். ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் இதை பார்த்தா மட்டும்தான் புரியும். ஓகேவா? இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம் வந்து சொல்லிடுறேன். போன வீடியோ பார்த்துட்டு இப்போ இதை பார்க்குறவங்களுக்கு இது இப்போ தெரியும். ஸோ இந்த வீடியோவை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு விஷயம் சொல்லிடுறேன். நான் யூனிட் 3, யூனிட் 4, யூனிட் 5, யூனிட் 6 இது 4த்துக்குமே வந்து நாங்கள் வேர் டு ஸ்டடி வந்து போட போகிறோம். சரியா? ஸோ ஆல்ரெடி யூனிட் 3க்கு போட்டாச்சு. இப்போ நீங்கள் எப்போ பார்க்குறீங்கன்னு தெரியல. சப்போஸ் நீங்கள் பார்க்குறதுக்குள்ளே 4 வீடியோஸும் கூட வந்திருக்கலாம். நீங்கள் இந்த வேர் டு ஸ்டடி நம்மளோட பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம போடுற இந்த 4 வேர் டு ஸ்டடியும் பார்த்து 4லையுமே என்னென்ன லெசன் நம்ம சொல்லியிருக்கோமோ இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் இது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஓகேவா? ஸோ அது ஆரம்பத்திலே வந்து நான் சொல்லிக்கிறேன். நீங்கள் வந்து இந்தியன் பாலிட்டி வந்து இங்கே வேர் டு ஸ்டடி பார்த்துட்டு, இந்தியன் ஹிஸ்ட்ரி வந்து வேற ஒரு இடத்துல பார்த்துட்டு, இந்தியன் ஐஎன்எம் வந்து வேற ஒரு இடத்துல பார்த்துட்டு அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க் வந்து வராது. ஓகேவா? ஏன்னா நம்மளுக்கு எந்தெந்த லெசன் எந்தெந்த ஏரியாவில் கவர் ஆகுதுன்னு நம்ம செப்பரேட்டாக வந்து பிரித்து எடுத்திருக்கோம். ஓகேவா? ஸோ இதே ஃபார்முலா வந்து நீங்கள் யூஸ் பண்ணி இதே லெசன் லிஸ்ட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணால் மட்டும்தான் நம்ம சொல்லக்கூடிய மார்க்ஸ் உங்களுக்கு வந்து வரும். சரியா? ஸோ நீங்கள் வேறு இதை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் இதை ஃபாலோ பண்ணோம் மார்க் வந்து வரல அப்படின்னு வந்து சொல்லக்கூடாது. ஓகேவா? ஸோ ஒன்றை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா அதையே தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் யாரோடதை ஃபாலோ பண்ணாலும் சரியா? சரி, ஓகே. ஸோ இதுதான் வந்து மெயினாக சொல்லணும்னு நினச்சோம். ஸோ அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 2 பாயிண்ட் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம இந்திய அரசியலமைப்பு பற்றி பார்க்க போகிறோம். சரியா? அதாவது பாலிட்டி. சரியா? இந்திய ஆட்சியல், அதாவது பொலிட்டிக்கல் சயின்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு டிஎன்பிஎஸ்சியில் எவ்வளோ கேள்விகள் கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா 15 கேள்விகள் கேட்போம்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ என்ன தமிழ் வச்சுருக்கேன் அப்படின்னு நினைக்காதீங்க. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சேர்த்து தான் இங்கிலீஷ்லேயும் தான் லெசன் நேம் வந்து எடுத்திருக்கோம். ஸோ வந்து எக்ஸ்ப்ளனேஷன் மட்டும் நான் தமிழில் கொடுக்குறேன். இதை அப்படியே நீங்கள் வந்து இங்கிலீஷ்க்கு வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு இந்திய அரசியலமைப்பு. ஓகேவா? ஸோ இந்த இந்திய அரசியலமைப்பில் ஆரம்பித்து இந்திய அரசியலமைப்பின் முகவுரை, அரசியலமைப்பின் முக்கிய கூறுகள், ஒன்றியம், மாநிலம், யூனியன் பிரதேசங்கள், அதுக்கப்புறம் குடியுரிமை, அடிப்படை உரிமைகள், அடிப்படை கடமைகள், அரசின் நெறிமுறை கோட்பாடுகள், ஒன்றிய நிர்வாகம், ஒன்றிய நாடாளுமன்றம், அதுக்கப்புறம் மாநில நிர்வாகம், மாநில சட்டமன்றம், உள்ளாட்சி அமைப்புகள், பஞ்சாயத்து ராஜுங்க. சரியா? ஸோ இந்த பஞ்சாயத்து ராஜ் வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப மெயினான டாபிக். சரியா? இந்த இந்திய அரசியலமைப்புலேருந்து இந்த பஞ்சாயத்து ராஜ் வரைக்கும் உள்ள டாப்பிக்லேருந்து உங்களுக்கு ஒரு 70% கொஷின்ஸ் வந்து வந்துடும். ஓகேவா? 70% கொஷின்ஸ். ஓகேவா? நல்லா கேட்டுக்கோங்க. சரி, ஓகே. ஸோ இந்த டாபிக் வந்து நாங்கள் எங்கே படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 10th ஒரு 3 லெசன் இருக்குங்க. ஓகேவா? 10th ஃபஸ்ட்டு 3 லெசன். சரிங்களா? அதாவது இந்திய அரசியலமைப்பு, மத்திய அரசு, மாநில அரசு அப்படின்னு சொல்லி 3 பாடங்கள் இருக்கு. அந்த 3 பாடங்கள் பார்த்தாலே நீங்கள் இந்த 70% வினாக்களை வந்து அட்டன் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஸ்ட்ராட்டஜி. ஸோ இதை வந்து புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது கூட்டாட்சியின் அடிப்படை தன்மைகள், மத்திய மாநில உறவுகள், தேர்தல், அதுக்கப்புறம் வந்து சட்டத்தின் ஆட்சி, பொது வாழ்வில் ஊழல், அதுக்கப்புறம் ஊழல் தடுப்பு நடவடிக்கைகள், அதாவது லோக்பால், லோக் ஆயுக்தா, தகவல் அறியும் உரிமை சட்டம், பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் இது வரைக்கும். அடுத்தது வந்து பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல், நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்புகள், மனித உரிமைகள் சாசனம், தமிழ்நாடு மற்றும் இந்தியாவின் அரசியல் கட்சிகளும் மற்றும் அரசியல் முறைகளும், நடப்பு நிகழ்வுகள். ஓகேவா? ஸோ இது வந்து புதுசாக சேர்த்துருக்காங்க. இந்த டைமில் வந்து இதை வந்து புதுசாக வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ இதை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு 70% இதுலேருந்தே வருது அப்படின்னா இப்போ 15 கேள்விகள் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்களா? ஸோ 15 கேள்விகளில் ஒரு 7லேருந்து 8 கேள்விகள் வந்து இந்த ஏரியாவில் இருந்தே கேட்டுருவாங்க. ஓகேவா? ஒரு 7 to 8 கொஷின்ஸ் வந்து நான் சொன்ன இந்த ஏரியாவில் இருந்தே வந்து உங்களுக்கு வந்துடும். சரியா? ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மத்திய மாநில உறவுகள்ல இருந்து ஒரு கொஷின் வரலாம். ஓகேவா? ஸோ ஒரு நிமிஷம் இருங்க. பாருங்க, மத்திய மாநில உறவுகள்னு இருக்கா? ஸோ இதுலேருந்து ஒரு கொஷின் வரலாம். ஆனால் தேர்தலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் வருங்க. தேர்தலேருந்து உங்களுக்கு ஒரு கொஷின் வந்து கன்ஃபார்ம். ஓகேவா? அதுக்கப்புறம் இந்திய நீதி அமைப்புகள், அதுக்கப்புறம் சட்டத்தின் ஆட்சி, பொது வாழ்வில் ஊழல். ஓகேவா? ஸோ இந்த ஏரியா பார்த்துக்கோங்க. இதுலேருந்து ஊழல்.
ஓகேவா? ஸோ இதான் இந்த ஊழல் தடுப்பு நடவடிக்கை. இங்கேருந்து இந்த லோக்பால், லோக் ஆயுக்தா, தகவல் அறியும் உரிமை சட்டம். ஸோ இதிலேருந்து கண்டிப்பா உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வந்துரும். மத்திய, மாநில உறவுகள்லேருந்து ஒரு கொஸ்டின் வந்துரும். அப்போ 1, 2 இங்கே தேர்தல்லேருந்து 1, 3 கொஸ்டின். அதுக்கப்புறம் பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல், நுகர்வோர் பாதுகாப்பு அதுலேருந்து ஒரு கொஸ்டின் வந்து கன்ஃபார்ம் வந்துரும். சரியா? அதுக்கப்புறம் மனித உரிமைகள்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. சரியா? இப்போ தமிழ்நாடு மற்றும் அப்போ டோட்டலா எத்தனை வந்திருக்கு பாருங்க. இங்கே ஒரு 1, 2, 3, 4, 5 கொஸ்டின். சரியா? அப்போ மேலே ஒரு நம்மளுக்கு 7 கொஷின் 7 + 5 எவ்வளோ நம்மளுக்கு 12 கொஷின் வந்துருச்சா. ஸோ புதுசாக வந்து இந்த ஒரு டாபிக் வந்து சேர்த்துருக்காங்க. தமிழ்நாடு மற்றும் இந்தியாவில் அரசியல் கட்சிகளும் ஆட்சியல் முறைகளும் இதிலேருந்து ஒரு கொஷின் கேட்டாலுமே வந்து நம்மளுக்கு 13 கொஷின். ஓகேவா? ஸோ அப்போ 15 கேள்விகளில் 13 கொஷின் வந்து இந்த ஆர்டரில் தான் வந்து வரும். சரியா? மிச்சம் இருக்கக்கூடிய 2 கொஷின் வந்து கரண்ட் அவர்ஸில் வந்துடும். ஓகேவா? ஸோ இந்த வாட்டி நம்மளுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் கேட்டிருக்காங்களா, நடப்பு நிகழ்வுகள் கொடுத்துருக்காங்களா. ஸோ அந்த நடப்பு நிகழ்வுகள்ல இருந்து ஒரு 2லேருந்து 3 கேள்விகள் வந்து கேட்டுருவாங்க. ஓகேவா? ஸோ 15 கொஷின் அப்படிங்கிறது இப்படி தான் வந்து பிரியும். சரியா? ஸோ இந்த ஏரியாவெல்லாம் வந்து நீங்கள் நல்லா கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிக்கணும். அதிக முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும். சரியா? ஸோ கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலெக்ஷன் பற்றி கேட்பாங்க. சரிங்களா? ஏதாவது அமெண்ட்மெண்ட், ஆக்ட்ஸு, ஏதாவது சட்ட திருத்தங்கள், புதிய சட்டங்கள் இயற்றியிருக்காங்க. இல்ல அரசியல் ரீதியா ஏதாவது வந்து புதிய விஷயங்கள் வந்து நடந்திருக்கு. போன தேர்தல்ல வந்து இப்ப ரீசென்ட்டா நடந்த தேர்தல்ல வந்து யார் வந்து ஜெயிச்சிருக்கா? ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து உங்களுக்கு கேட்பாங்க. சரியா? கரண்ட் அஃபேர்ஸ பொறுத்தவரைக்கும். ஸோ இப்ப நம்ம லெசன் லிஸ்ட்ட பார்ப்போம். சரியா? லெசன் லிஸ்ட்ட பார்த்தோம்னா நல்லா பாருங்க. கவனமா பார்த்துக்கோங்க. நம்ம சொல்றத தெளிவா லிசன் பண்ணிக்கோங்க. ஸோ அப்பதான் வந்து உங்களுக்கு வந்து புரியும். சரியா? கவனமா பார்த்தா தான் இந்த இதில நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறது புரியும். சரியா? ஸோ சொல்ல சொல்ல நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. கையில வந்து ஒரு நோட்டு, பென் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இது புரிஞ்சிருச்சுல? ஓகே தானே? ஸோ இது வந்து கரெக்ட்டா புரிஞ்சிருச்சு அப்படின்னா ஒரு லைக் போட்டுருங்க. ஸோ இப்போ வந்து இத வந்து பார்க்கலாம். ஸோ இத பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் வந்து இந்திய அரசியலமைப்புங்க. எங்க இருக்கு அப்படின்னா 10th, 11th, 6th, 12th ஓகேவா? 10th, 6th, 12th இந்த ஆர்டர்ல தான் வந்து நீங்க படிக்கணும். சரியா? நம்ம வந்து இந்த சைடு என்ன ஆர்டர் குடுத்துருக்கோமோ, அந்த ஆர்டர் தான் வந்து நீங்க ஃபாலோ பண்ணி படிச்சுக்கிட்டே வரணும். அதே மாரி ஸ்டாண்டர்ட் வைஸ் உள்ளதுல இந்த லைன்ல நம்ம என்ன ஆர்டர் குடுத்துருக்கோமோ, லெஃப்ட் டு ரைட் வந்து நம்ம என்ன ஆர்டர்ல வந்து குடுத்துருக்கோமோ, ஸோ அந்த ஆர்டர்ல தான் வந்து நீங்க படிச்சுக்கிட்டே வரணும். ஓகேவா? ஸோ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது நீங்க மாத்தி மாத்தி கூட படிக்கலாம். ஸோ ஆனா வந்து ஃபர்ஸ்ட் வந்து எந்த ஸ்டாண்டர்ட் நம்ம குடுத்துருக்கோமோ, அந்த ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டாண்டர்டுக்கு வந்து போங்க. அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்திய அரசியலமைப்பு, மத்திய அரசு, மாநில அரசு. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நான் சொன்ன அந்த 3 பாடம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இதுலேருந்து 70% கேள்விகள் வந்து இதிலேருந்து மட்டுமே வந்து கேட்டுருவாங்க. ஓகேவா? ஸோ இது 3மே வந்து வெரி 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 இம்பார்ட்டன்ட். நம்ம இந்திய அரசியலமைப்பு பார்த்து முடிச்சுட்டோம். மத்திய அரசு, மாநில அரசு அடுத்தடுத்த வாரத்தில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் பேட்சில். ஓகேவா? ஸோ பேட்ச் வந்து நம்மளுக்கு போய்கிட்டு இருக்கு. ஸோ நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க, புதுசாக எப்போ அடுத்த பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்கு யாருக்கும் வந்து அந்த மாதிரி புது பேட்ச் ஜாயின் பண்ணணும்னு இஷ்டம் இருந்துச்சு அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த பேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னு வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இந்திய அரசியலமைப்பை பொறுத்த இந்திய கான்ஸ்டியூஷன், சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட். ஓகேவா? ஸோ இது இந்திய அரசியலமைப்பை பொறுத்த வரைக்கும் 10th, 6th, 12th 3 பாடத்தில் வந்து கவர் ஆகுங்க 3 ஸ்டாண்டர்டில். ஆனால் இதில் நம்மளுக்கு 10th தாங்க ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி வந்து நம்ம கொடுக்கணும். சரியா? 10th வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுத்து படிச்சுக்கோங்க. 6th அண்ட் 12th வந்து உங்களுக்கு எந்தெந்த பாயிண்ட்ஸ் வந்து மிஸ் ஆகுதோ அந்த பாயிண்ட்ஸ் மட்டும் நீங்கள் கவர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்து மத்திய அரசு. மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் 10th மட்டும்தான். ஓகேவா? ஸோ சிம்பிள். 10th மட்டும்தான் நல்லா கவனம் கொடுத்து படிச்சிருங்க. அதுக்கப்புறம் மாநில அரசு. மாநில அரசை பொறுத்த வரைக்கும் ஒரு நிமிஷம் இருங்க. இங்கு கலர் தெரியுதா என்னன்னு தெரியல. மாநில அரசை பொறுத்த வரைக்கும் 10th, 8th, 7th 3லையுமே கவர் ஆகும். ஸோ 10th தான் வந்து இங்கேயும் வந்து நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். ஓகேவா? 10th வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சிருங்க. ஓகேவா? ஸோ இது 3 வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் முடிக்க வேண்டியது. அதுக்கப்புறம் அப்படியே லோயர் ஸ்டாண்டர்ட் 4th 4வது வந்து அரசாங்க அமைப்புகள் மற்றும் மக்களாட்சி அப்படிங்கிற பாடம். இது வந்து ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட்ஸ் அண்ட் டெமோக்ரஸி அப்படின்னு சொல்லி இருக்கும். 9th வந்து அரசாங்க அமைப்புகள் மற்றும் மக்களாட்சி அப்படின்னு சொல்லி பாடம் இருக்கும். 6th மக்களாட்சி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இதில் நீங்கள் 9th வந்து ஃபர்ஸ்ட் படிக்கிறீங்க, 6th வந்து செகண்டாக கம்ப்ளீட் பண்ணுறீங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் தேர்தல், அரசியல் கட்சிகள் மற்றும் அழுத்த குழுக்கள். நம்ம தேர்தல் அப்படின்னு ஒரு டாபிக் அங்கே பார்த்தோம் பார்த்தீங்களா? ஸோ அது அதோட வந்து சேர்ந்தது தான் இது எல்லாமே. ஸோ இதுலேருந்து கண்டிப்பாக வந்து கேள்விகள் வந்து வர வாய்ப்பு இருக்குது. எலெக்ஷன், பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அண்ட் ப்ரெஷர் குரூப்ஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. 9th தேர்தல், அரசியல் கட்சிகள் மற்றும் அழுத்த குழுக்கள்னு இருக்கும். 7th வந்து அரசியல் கட்சிகள்னு கொடுத்துருப்பாங்க. 11th தேர்தல் அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ 3 லெசனில் ஃபஸ்ட்டு 9th படிங்க, அடுத்து 7th படிங்க, அடுத்து 11th படிச்சிருங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது மனித உரிமைகள். மனித உரிமைகளை பொறுத்த வரைக்கும் ஹியூமன் ரைட்ஸ் 9th, 8th. அடுத்து அரசாங்கங்களின் வகைகள். அது 9th மட்டும்.
ஓகேவா? அடுத்தது உள்ளாட்சி அமைப்புகள். உள்ளாட்சி அமைப்புகள பொறுத்தவரைக்கும் 9த்துல இருக்கும், 6த்துல இருக்கும், 11த்துல இருக்கும். 9த்துல வந்து உள்ளாட்சி அமைப்புகள்னு இருக்கும். 6த்துல வந்து உள்ளாட்சி அமைப்புகளும், ஊடகமும், ஜனநாயகமும் அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்கும்னு நெனைக்கிறேன். ஓகேவா? ஸோ அத வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து 11த்த பொறுத்தவரைக்கும் உள்ளாட்சி அமைப்புகள்னே வந்து குடுத்துருப்பாங்க. உள்ளாட்சி அரசாங்கங்கள்னு வரும். ஏதோ ஒரு இதில. ஸோ ஏதோ ஒரு ஸ்டாண்டர்ட்ல. ஸோ அத மட்டும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் லோக்கல் செல்ஃப் கவர்ன்மென்ட் அப்படிங்கிறது தான் இங்கிலீஷ்ல இதுக்கு உள்ள பேரு. ஓகேவா? இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து குடிமக்களும், குடியுரிமைகளும். சிட்டிசன் அண்ட் சிட்டிசன்ஷிப். இது வந்து 8த்துல இருக்கு. அதுக்கப்புறம் சமய சார்பின்மை புரிந்து கொள்ளுதல். அதுவும் வந்து 8த்து. நீதித்துறை. நீதித்துறைய பொறுத்தவரைக்கும் 8த்துலயும் கவர் ஆகும், 12த்துலயும் கவர் ஆகும். ஃபர்ஸ்ட் 8த் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 12த் போங்க. ஸோ அதுக்கப்புறம் சமத்துவம். சமத்துவம் ஈக்குவாலிட்டிய பொறுத்தவரைக்கும் 7த்துலயும் இருக்கு, 6த்துலயும் இருக்கு. அதுக்கப்புறம் பெண்கள் மேம்பாடு. பெண்கள் மேம்பாட பொறுத்தவரைக்கும் 7த்துல இருக்கு. அதுக்கப்புறம் பன்முகத்தன்மையினை அறிவோம் 6த்து. தேசிய சின்னங்கள் வந்து 6த்து. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் லோயர் ஸ்டாண்டர்டுங்க. ஃபர்ஸ்ட் 3 பாடம் வந்து 10த் வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் 4லேருந்து 15 வரைக்கும் லோயர் ஸ்டாண்டர்ட் லெசன்ஸ். ஸோ இப்போ 16லேருந்து சட்டமன்றம், ஆட்சித்துறை, அதுக்கப்புறம் இந்தியாவில் கூட்டாட்சி, திட்டமிடலும், வளர்ச்சி அரசியலும். ஸோ இந்த 4 பாடமுமே வந்து உங்களுக்கு 12த்துல கவர் ஆகக்கூடிய பாடங்கள். ஓகேவா? ஸோ நீங்க மேல நம்ம குடுத்துருக்கிற இந்த 15 பாடங்கள ஃபர்ஸ்ட் முடிக்கணும். ஓகேவா? 50 லெசன்ஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ். அதுக்கப்புறம் தான் நீங்க 16 டூ இந்த 19 வரைக்கும் உள்ள பாடங்கள வந்து படிக்கணும். ஓகேவா? ஸோ இதுக்கு தான் வந்து உங்களுக்கான ஆர்டர். ஓகேவா? ஸோ இங்க என்ன அப்படின்னா, ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சுக்கோங்க. 6th டூ 10th வரைக்கும் நீங்க படிக்கிறதுல இருந்து தான் உங்களுக்கு 70 டூ 80% கேள்விகள் வந்து கேட்பாங்கங்க. பொதுவா. ஜெனரல் ஸ்டடீஸ பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு பொதுவா இப்படி தான் கேள்விகள் வரும். சரியா? 11th அண்ட் 12த்துல இருந்து பேலன்ஸ் உள்ள கேள்விகள். சரியா? ஒரு 20 டூ 25% கொஷின்ஸ் வந்து தான் வந்து உங்களுக்கு இந்த 11th, 12த்துல இருந்து வரும். சரியா? இப்போ உங்களுக்கு வந்து 75 கேள்விகள் இருக்கு அப்படின்னு வைங்களேன். ஸோ இத வந்து நீங்க 2ஆ வந்து பிரிக்கலாம். 6th டூ 10th அதுக்கப்புறம் 11th, 12த்ன்னு வந்து பிரிக்கலாம். சரியா? இப்ப 6th டூ 10th அப்படின்னு நீங்க பிரிச்சீங்க அப்படின்னா, உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 40ல இருந்து 45 கேள்விகள் வந்து கேட்பாங்க. ஓகேவா? 40ல இருந்து 45 கேள்விகள். இல்ல 50 கேள்விகள்னே சொல்லலாம். அதாவது வந்து உங்களுக்கு இப்ப கரண்ட் அவர்ஸோட கவர் ஆகுறதுனால ஒரு 40லேருந்து 45 கேள்விகள் வந்து கேட்பாங்க. ஓகேவா? 11th, 12th பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ஒரு 20 கேள்விகள் வரும். ஓகேவா? 20லேருந்து 25 கேள்விகள் வரைக்கும் கேட்பாங்க. ஏன்னா, இப்ப எக்கனாமிக்ஸ் வந்து நம்மளுக்கு மேல ஆட் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ, அதனால அதிக மார்க் குடுத்துருக்கனால ஒரு 25 கேள்விகள் வரும். சரியா? ஸோ, அப்ப இதுல ஒரு 45, இதுல ஒரு 25 அப்படின்னு நம்ம வச்சோம்னாலும், ஸோ ஒரு 70 கேள்விகள். ஸோ 75 டூ ஒரு 65 டூ 75 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு புக்ல இருந்தே வந்துரும். சரியா? சாரி. அதாவது 60 டூ 65 கொஸ்டின்ஸ். ஓகேவா? ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே. 60 டூ 65 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு புக்ல இருந்தே வந்துரும். சரியா? ஒரு 10 கொஸ்டின்ஸ் கிட்ட தான் வந்து கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து இந்த வாட்டி கேட்பாங்க. அதுவும் சப்ஜெக்ட் ஓரியன்டடா எல்லாமே வந்து கலந்து தான் வந்து கேட்பாங்க. சரியா? கரண்ட் அஃபேர்ஸ்ன்னு சொல்லி இந்த வாட்டி நம்மளுக்கு தனியா குடுக்கல. அப்படி குடுக்காம இந்தியன் பாலிட்டி கூடயே கரண்ட் அஃபேர்ஸ், இந்தியன் எக்கனாமிக்ஸ் கூடயே கரண்ட் அஃபேர்ஸ் அந்த மாரி வந்து ஆட் பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஸோ அதனால அப்படி வரும். ஸோ அடுத்து இத பொறுத்தவரைக்கும் நான் ஃபர்ஸ்ட் குடுத்த அந்த 10த்ல குடுத்த ஃபர்ஸ்ட் 3 பாடங்கள். அது வெரி, வெரி இம்பார்ட்டன்ட். அத தான் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்கப்புறம் நான் குடுத்த லோயர் ஸ்டாண்டர்ட் லெசன்ஸ். சரியா? லோயர் ஸ்டாண்டர்ட் லெசன்ஸ் வந்து ஒரு எத்தன லெசன்ஸ் வந்து உங்களுக்கு குடுத்திருந்தேன்? 4லேருந்து 15 வரைக்கும். சரியா? 15 வரைக்கும். ஸோ அப்ப 15ல மிச்சம் வந்து 12 லெசன்ஸ். 3 லெசன் போயிடுச்சுன்னா, மிச்சம் இந்த 12 பாடங்கள். அது வந்து செகண்ட் பிரிஃபரன்ஸ். அதுக்கப்புறம் நான் குடுத்திருக்கிற ஹையர் ஸ்டாண்டர்ட் லெசன்ஸ் 12th லெசன்ஸ் வந்து ஒரு 4 லெசன். ஓகேவா? இது வந்து நீங்க 3ஆ படிக்கணும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஆர்டர். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம இத எத்தன நாள்ல கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இந்திய அரசியலமைப்புங்க. இந்திய அரசியலமைப்ப பொறுத்தவரைக்கும் இதுக்கு ஒரு 1 டே எடுத்துக்கோங்க. மத்திய அரசுக்கு ஒரு 1 டே. சரியா? மாநில அரசுக்கு ஒரு சாரி 1, 2, 3ன்னு போடுறேனா? ம். ஒரு நிமிஷம். ம். இதுக்கு வந்து ஒரு 1 டேங்க. சரியா? மாநில அரசுக்கு ஒரு 1 டே. ஓகேவா? 3 நாள் ஆயிருச்சா? அதுக்கப்புறம் அரசாங்க அமைப்புகள் மற்றும் மக்களாட்சி. இதுக்கு ஒரு 1 நாள் வச்சுக்கோங்க. ஸோ தேர்தல் மற்றும் அழுத்த குழுக்கள். இதுக்கு வந்து ஒரு 1 நாள் வச்சுக்கோங்க. டோட்டலா ஒரு 5 நாள் ஆயிருச்சா? இப்ப அதுக்கடுத்து மனித உரிமைகள். அதுக்கப்புறம் அரசாங்கங்களின் வகைகள். இது 2ம் சேர்த்து 1 நாள் போதும். சரியா? 2மே சின்ன சின்ன லெசன் தான். 9த்துக்குலாம் இவ்வளோ குடுக்கணும்னு வந்து தேவையே கிடையாது. சரியா? நான் இங்கேயே நீங்க அரசாங்க அமைப்புகள் மற்றும் மக்களாட்சிங்கிற பாடமே வந்து நீங்க இன்னொரு பாடத்தோட சேர்த்து படிக்கலாம். ஸோ கீழயும் மேலேயும் வந்து பெரிய பெரிய லெசன்ஸ் இருக்கிறனால நான் அத வந்து கம்பைன் பண்ணி குடுக்க முடியல. ஓகேவா? ஸோ அடுத்து உள்ளாட்சி அமைப்புகள்
உள்ளாட்சி அமைப்புகள் தனியாக படிச்சுக்கோங்க. ஏன்னா 11th வரைக்கும் கவர் ஆகுறதுனால தனியாக ஒரு நாளில் படிச்சுக்கோங்க. குடிமக்களும் குடியுரிமையும், அதுக்கப்புறம் சமய சார்பின்மை புரிந்து கொள்ளுதல், இது ரெண்டும் சேர்த்து ஒரு நாள். ஓகேவா? அதுக்கப்புறம் நீதித்துறை, இதுக்கு ஒரு நாள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சமத்துவமும் பெண்கள் மேம்பாடும், இது ரெண்டும் சேர்த்து வந்து ஒரு நாள். ஓகேவா? பன்முகத்தன்மையினை அறிவும், தேசிய சின்னங்கள், இதெல்லாம் ரொம்ப சின்ன பாடம். சரியா? இதுக்கு ஒரு நாள் போதும். சட்டமன்றத்துக்கு ஒரு நாள், ஆட்சித்துறைக்கு ஒரு நாள், இந்திய கூட்டாட்சிக்கு வந்து ஒரு நாள், அதுக்கப்புறம் திட்டமிடலும் வளர்ச்சி அரசியலும், இதுக்கு வந்து ஒரு நாள். அப்போ எத்தனை நாள் வருது பாருங்க? 1 2 3 சாரி ஒரு நாள் 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓகேவா? கரெக்டாக 15 டேஸுங்க. 15 நாள் நீங்கள் சரியாக செலவழிச்சிங்கன்னா இதை முடிச்சுட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஆல்ரெடி ஹிஸ்ட்ரிக்கு வந்து ஒரு 15 நாள் வந்து சொல்லியிருந்தேன். ஓகேவா? அப்போ டோட்டலாக 30 டேஸில் நம்ம என்னென்ன ஹிஸ்ட்ரி ப்ளஸ் பாலிட்டி இது ரெண்டையுமே வந்து முடிச்சிடலாம். அதாவது நம்மளுக்கு ஹிஸ்ட்ரியில் வந்து ஒரு 10 கேள்விகள், இதில் வந்து ஒரு 15 கேள்விகள், டோட்டலாக ஒரு 25 கொஷின்ஸ் வந்து நம்ம கவர் பண்ணிடலாம். ஓகேவா? 30 டேஸில் வந்து நம்ம ஈஸியாக வந்து கவர் பண்ணிடலாம். ஸோ இதான் வந்து பிளானு. ஸோ இந்த பிளான் படி ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் முடிக்க முடியும். சரியா? ஸோ இது எல்லாமே வந்து நம்ம ஃபுல்லாக வந்து உள்ளே அனலைஸ் பண்ணி எது எது சிலபஸில் எங்கெங்கே கவர் ஆகுது அப்படிங்கிறத கரெக்டாக பார்த்து தான் உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கோம். சரியா? ஸோ ஒரு சில பாடங்கள் அடுத்தடுத்த யூனிட்லேயுமே கூட கவர் ஆகும். ஸோ அதனால் நம்ம போட போகிற 4 வேர் டு ஸ்டடியும் வந்து பார்த்துருக்கேன். யூனிட் 3க்கு நான் போட்டுட்டேன். யூனிட் 4க்கு இப்போ போட்டாச்சு. யூனிட் 5 யூனிட் 6 அதுக்கும் நாங்கள் போட்டுருவோம் அடுத்து. அதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள். சரியா? அப்போ தான் வந்து ஏன்னா உங்களுக்கு அப்போ தான் வந்து ஒரு கரெக்டான ஒரு புரிதல் வந்து கிடைக்கும். நீங்கள் ஜஸ்ட் ஒரு இது மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சத்தியமாக வந்து ஒன்றுமே வந்து புரியாது. சரியா? ஏன்னா லெசன்ஸ் வந்து கொஞ்சம் விடுற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த லெசன்ஸ்லாம் வந்து அடுத்தடுத்த யூனிட்டில் வந்து நாங்கள் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ வந்து இதை நாளையுமே நீங்கள் பார்த்தா தான் டோட்டலாக உங்களுக்கு என்னென்ன படிக்கிறோம், 10th என்னென்ன, 9th என்னென்ன, 8th என்னென்ன அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி வந்து கிடைக்கும். சரியா? யூனிட் 1 அண்ட் யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் யூனிட் 1 வந்து சயின்ஸு, அதை பற்றி இப்போதைக்கு யாரும் கவலைப்பட வேணாம். யூனிட் 1 பற்றி நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். அதில் 5 மார்க் தான். யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஜாகிரஃபியை பொறுத்த வரைக்கும் நம்ம தனியாக கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கே தெரியும் 10th உள்ள 7 பாடங்கள். சரியா? 10th உள்ள 7 பாடங்கள் ஜாகிரஃபின்னு கொடுத்து 10th 7 பாடங்கள் கொடுத்துருப்பாங்க. அந்த 7 பாடங்கள் மட்டும் பார்த்தா போதும். ஓகேவா? அந்த 7 பாடங்கள்லேருந்து 5 கேள்விகள் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ஓகேவா? அவ்வளோதான். அதுக்கு மேலே வந்து கேட்க மாட்டாங்க. ஓகேவா? ஸோ இது மட்டும்தான். இப்போவே நோட் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. ஸோ இது உங்களுக்கு வந்து புரியுது, கரெக்டாக உங்களுக்கு வந்து புரிஞ்சிச்சு, தெளிவாக வந்து புரிஞ்சிச்சு, பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது அவங்களுக்கு வந்து உதவியாக இருக்கும். சரியா? ஸோ இதை பற்றி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக மிகப்பெரிய உதவியாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் படிக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய உதவியாக வந்து இது இருக்கும். அண்ட் அதே மாதிரி நம்ம வந்து ஆல்ரெடி 100 ரூபீஸ் பேட்ச் போட்டு ஒன்று நடத்திக்கிட்டு இருக்கோம். சரியா? ஸோ நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நெக்ஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ உங்களுக்கு வேறு யாருக்கும் வந்து பேட்சில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னா கீழே வந்து நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். ஸோ அதுக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள், இல்லைனா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? நான் எவ்வளோ பேர் மெசேஜ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம அந்த விஷயத்தை வந்து யோசிக்கணும். சரியா? ஸோ இப்போதைக்கு நம்ம அதை பற்றி பிளான் பண்ணலை. உங்களுக்கு எதுவும் ஐடியா இருந்துச்சு அப்படின்னா வந்து கீழே மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம வீடியோ கிளாஸஸ் டெஸ்ட்டு எல்லாமே வந்து கண்டக்ட் பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். ஸோ இது மட்டும் தான் இம்பார்ட்டண்ட்டாக சொல்லணும்னு நினச்சோம். வேறு எதுவும் உங்களுக்கு தகவல் இருந்துச்சு அப்படின்னா நான் அடுத்த வீடியோவில் வந்து வரேன். ஓகேவா? சரி, ஓகே. தேங்க்யூ.